தாமிரபரணி ஆற்றில் வருடம் முழுவதும் தண்ணீர் நிரம்பி இருக்கும். இதனால் தூத்துக்குடி மற்றும் சுற்று வட்டாரம் பகுதியில் உள்ள இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் விடுமுறை நாட்கள் மற்றும் திருவிழா நாட்களில் ஏராளமான மக்கள் இங்கு வந்து குளிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இதில் கடந்த 2013ஆம் ஆண்டு ஏற்பட்ட பெரும் வெள்ளப்பெருக்கில் இந்த தாமிரபரணி ஆற்றில் ஆங்காங்கே மிகப்பெரிய பள்ளங்கள் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் வெளியூரிலிருந்து ஆற்றிற்கு குளிக்க வரும் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சிலர் நீச்சல் தெரியாதவர்களும் சிலர் மது போதையிலும் ஆற்றில் மூழ்கி உயிரிழப்பு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதில் காவல்துறையினர் விடுமுறை நாட்களில் ரோந்து பணி மேற்கொள்கின்றனர். இந்நிலையில் சிலர் மங்களகுறிச்சி மற்றும் வாழவல்லான் பகுதிகளில் உள்ள தடுப்பணைகளில் மற்றும் வாழ்வெல்லாம் அருகில் உள்ள தடுப்பணையில் குளிக்க செல்லும் போது விபத்துகள் ஏற்படுகின்றது. இந்த நிலையில்தான் தூத்துக்குடி அம்பேத்கர் நகரை சார்ந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகி விஜய் கல்லூரி மாணவர் நேற்று நண்பர்களுடன் வாழவலான் ஆற்று தடுப்பணையில் குளிக்க சென்ற போது எதிர்பாராத விதமாக பள்ளத்தில் சிக்கி பரிதாபமாக உயிர் இழந்தார். நீண்ட நேரம் போராட்டத்திற்கு பிறகு மாலையில் இளைஞரின் உடல் மீட்கப்பட்டு தூத்துக்குடி அரசு பொது மருத்துவமனைக்கு உடல் கூறு ஆய்வுக்காக காவல்துறையினர் அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் திருமதி அஜித்தா ஆக்னஸ் மற்றும் சீயவைகுண்ட தொகுதி பொறுப்பாளர் திரு ஜெகன் அவர்களும் சம்பவம் நடந்த இடத்திற்கு விரைந்து வந்து சம்பவம் குறித்து விசாரித்தனர்.